டிட்வா புயல் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் சிலர் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்து கடற்கரையில் விளையாடி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. தொடர்ந்து சென்னையில் டிட்வா புயல் காரணமாக மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. கடலோரங்களில் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்த போதும் கூட மக்கள் அங்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. மக்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக சென்னையில் இன்று மாலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததை போல இன்று முதல் கடலோர மாவட்டங்களுக்கு நாளை வரை அதிக மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உட்பட 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட இடங்களுக்கு ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று மாலை முதல் சென்னையில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் அந்த பகுதியில் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் கடலில் இறங்கி விளையாடி வருகிறார்கள். மேலும் தற்பொழுதுதான் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். கடலின் சீற்றமும் அதிகமாக இருக்கிறது, காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் அந்த ஆபத்தை உணராமல் தங்களுடைய குழந்தைகளுடன் விளையாடக்கூடிய காட்சி தற்பொழுது பதிவாகி இருக்கிறது. மேலும் தற்பொழுதுதான் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மாலை முதல் தொடர்ச்சியாக மழை இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படிதான் சென்னை சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாக மழையானது பெய்து வருகிறது. மேலும் டிட்வா புயல் தொடர்பாக நாளை கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை முதல் படிப்படியாக மழையானது அளவு குறையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்று இரவு முதல் கனமழை இருக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.